சுட்டாதீங்க பாஸ். பாஸ் சுட்டாதீங்க பாஸ். பாஸ் சுட்டாதீங்க பாஸ். சுட்டாதீங்க பாஸ். பாஸ் சுட்டாதீங்க பாஸ். சும்மா குவார கேப்பதான் தீர்ந்து போச்சுல. காளி, யாரா உன்னை சுட்டாங்க? சுற்றாதீங்க சுற்றாதீங்க கத்திக்கிட்டு இருக்க. நம்பர் 2, இந்த மாதிரி அடிக்கடி குழு இருந்தாதான் வெளியில இருந்து பாக்குறதுக்கு பயங்கரமான இடமே தெரியும். இனிமே இங்க இந்த மாதிரி சத்தம் போடக்கூடாது. ஏன்பா? பாஸே பயப்படுறாரு. சுதாம்பா, எனக்கு சின்ன சந்தேகம்பா. இந்த மாதிரி இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்தேகம் வரக்கூடாதுரா. சந்தேகம் வரலாமா கூடாதா? அதான்பா சந்தேகம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் வருவான். அவன் உன்கிட்ட கோபாலபுரத்துக்கு 4 பேருன்னு சொல்லுவான். பதிலுக்கு நீ அனுமாருக்கு வால் நீளம் சொல்லணும். அனுமாருக்குடா. அவன் உடனே பிஸ்கட் கொடுப்பான். அவன் வாங்கி வச்சுக்கணும். அந்த பிஸ்கட்டா? மாடையா, உப்பு பிஸ்கட். இத மாதிரிதான் நேற்று சாப்பிட எதுவுமே கிடைக்காம பனகல் பார்க் வரைக்கும் நடந்து போய் 2 பச்சை வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டேன். அந்த நிலைமை இன்னைக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் பிஸ்கட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நம்பர் 2, நம்பர் 3 வாங்க வாங்க. சதி ஆலோசனைக்கு நேரம் நெருங்கிடுச்சு இல்லையா? ஆமா ஜேபி. நோ, சே நம்பர் 1 பாஸ். எஸ் பாஸ். பாஸ், இதுவரைக்கும் ஐடியாவே வராம வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன? சீனு உங்க கால்ல விழ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா வச்சிருக்கேன். சொல்லு. என்னைக்குமே பெத்தவங்களை தன் கண் முன்னாடி அடிச்சா எந்த பிள்ளையுமே பொறுத்துக்க மாட்டான். அதனால ஒரு பெரிய தாம்பு கயிறை வாங்கி ராமசாமிய தூண்ல கட்டி வச்சு செருப்பால அடி அடின்னு அடிச்சா சீனு தன்னால உங்க கால்ல வந்து விழுவான். அட பாவி ஆர்கே, என்ன அடிக்கிறதுக்கு இப்படி ஒரு பிளானா? எவ்வளவு நாளா போட்டு வச்சிருக்கடா? டேய், வேற என்ன பிளான் இருந்தா சொல்ற. என்னடா, உங்களை நம்பி எந்த பிரயோஜனம் இல்ல. ராஜபாளையத்தில் நான் ஒரு ஆள் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். அவனை கூப்பிடுற பாருங்க. மை கிங் பின் ராஜோலி.